வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. படிப்படியாக வலுப்பெற்று வரும் 27ஆம் தேதி முந்தா என்ற புயலாக மாறும் என வானிலை மையம் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையில் வரும் 27ஆம் தேதி மிக கனமழை பெய்யும். ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்சு எச்சரிக்கை. மழை பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுரை. தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து எந்த நேரத்திலும் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. வாக்காளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளிக்க 1 மாதம் வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் எதிர்க்கட்சியாக மாறிவிடுவார்கள் என்பதால் வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். அதிமுகவை விஜய் ஏற்றுக்கொண்டால் பாஜகவை அதிமுக விட்டுவிடும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 65,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 65,000 கன அடியாக அதிகரிப்பு. குடியாத்தம் அருகே கால்வாய் உடைந்து பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். கயிறு மூலம் ஆபத்தான முறையில் சென்று வரும் பொதுமக்கள். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் வீடுகளில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய தண்ணீர். அத்தியாவசிய பொருட்களும் வீணானதால் பொதுமக்கள் கவலை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. வாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலத்தில் போக்குவரத்துக்கு தடை விதிப்பு. சென்னை அருகே பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 6,500 கன அடி நீர் திறப்பு. தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் நீரால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் 2,500 ஏக்கரில் குறுவை நெல் பயிர்கள் சேதம். மழைநீரில் சாய்ந்து நெல்மணிகள் முளைக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் கவலை. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் புனரமைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர். பள்ளி மாணவர்களுடன் இணைந்து பூங்காவை சுற்றி பார்த்தார். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. சிறந்த ஆட்சி மூலம் பீகாரை வளமானதாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாற்றும் என உறுதி. பீகாரில் மகா கட்பந்தன் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கப்படும். முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் உறுதி. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் 476 கிராம் தங்கத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த வியாபாரிக்கு விற்பனை செய்த உன்னிகிருஷ்ணன். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் அம்பலம். ஆந்திராவில் ஆம்னி பேருந்தில் தீப்பிடித்து 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தீப்பிடித்து தானியங்கி கதவை திறக்க முடியாததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. படிப்படியாக வலுப்பெற்று வரும் 27ஆம் தேதி முந்தா என்ற புயலாக மாறும் என வானிலை மையம் கணிப்பு.
கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 3 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையில் வரும் 27ஆம் தேதி மிக கனமழை பெய்யும். ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்சு எச்சரிக்கை. மழை பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுரை. தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து எந்த நேரத்திலும் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. வாக்காளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளிக்க 1 மாதம் வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் எதிர்க்கட்சியாக மாறிவிடுவார்கள் என்பதால் வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். அதிமுகவை விஜய் ஏற்றுக்கொண்டால் பாஜகவை அதிமுக விட்டுவிடும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 65,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 65,000 கன அடியாக அதிகரிப்பு. குடியாத்தம் அருகே கால்வாய் உடைந்து பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். கயிறு மூலம் ஆபத்தான முறையில் சென்று வரும் பொதுமக்கள். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் வீடுகளில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய தண்ணீர். அத்தியாவசிய பொருட்களும் வீணானதால் பொதுமக்கள் கவலை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. வாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலத்தில் போக்குவரத்துக்கு தடை விதிப்பு. சென்னை அருகே பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 6,500 கன அடி நீர் திறப்பு. தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் நீரால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் 2,500 ஏக்கரில் குறுவை நெல் பயிர்கள் சேதம். மழைநீரில் சாய்ந்து நெல்மணிகள் முளைக்கத் தொடங்கியதால் விவசாயிகள் கவலை. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் புனரமைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர். பள்ளி மாணவர்களுடன் இணைந்து பூங்காவை சுற்றி பார்த்தார். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. சிறந்த ஆட்சி மூலம் பீகாரை வளமானதாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாற்றும் என உறுதி. பீகாரில் மகா கட்பந்தன் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கப்படும். முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் உறுதி. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் 476 கிராம் தங்கத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த வியாபாரிக்கு விற்பனை செய்த உன்னிகிருஷ்ணன். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் அம்பலம். ஆந்திராவில் ஆம்னி பேருந்தில் தீப்பிடித்து 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தீப்பிடித்து தானியங்கி கதவை திறக்க முடியாததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தகவல்.